வந்து சொல்லுவாங்க. அப்படிலாம் வந்து கிடையவே கிடையாது. என்னைய பொறுத்தளவுல இந்த காலத்தில பணம் இருந்தா பாசம் தன்னாக்குல வந்துரும். அதுதான் உண்ம. நீங்க பணத்தோட இருங்களேன். பணத்தோட கழுத்துல ஒரு 2 பவுன், 3 பவுன் செயின் பளபளன்னு போட்டுட்டு, காதுல கம்மல் போட்டுட்டு, நீட்டா வந்து நல்ல விலை உயர்ந்த ஒரு பட்டு சேலை கட்டிட்டு எந்த ஃபங்ஷனுக்குனாலும் நீங்க போங்க. அதேமாரி போங்க. அப்புறம் ஜென்ஸா இருந்தாலும் சரி, கழுத்துல செயினு, மோதிரம் எல்லாம் போட்டுட்டு நீட்டா ஒரு ஃபேண்ட் ஷர்ட்ட விலை உயர்ந்த ஃபேண்ட் ஷர்ட்ட போட்டு நீங்க போய் ஒரு ஃபங்ஷனுக்கு போங்களேன். வாங்க மாப்பிளம்பாங்க, மச்சான்பாங்க. அதேமாரி வாங்கக்கா எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? உங்க குழந்தைங்கள்லேருந்து உங்க அம்மா வரைக்கும் கேட்பாங்க. எல்லாரும் நல்லா இருக்காங்களா உங்க குடும்பத்தில? அப்படின்னு கேட்பாங்க. இதே நீங்க எதுவுமே இல்லாம சாதாரணமா அந்த தேவைக்கு ஒரு ரூ. 200 மொய் செஞ்சுட்டு வரும்ன்ட்டு நீங்க போங்களேன். உங்ககிட்ட இதேமாரி நீங்க நல்லா இருக்கீங்களா? உங்க குழந்தைங்க, உங்க அம்மா நல்லா அப்படிலாம் கேட்டுருக்காங்களான்னு நீங்க தயவு செஞ்சு கண்டிப்பா வந்து சொல்லுங்க. அந்த மாரி யாருமே கேட்டது கேட்கவும் மாட்டாங்க. அப்படிதான் வந்து இப்போ போயிட்டுருக்க காலங்கள் அப்படிதான் போயிட்டுருக்கு. அதனால தான் என்னால முடிஞ்ச அளவுக்கு அந்த யூடியூப் சேனல்ல வந்து எடுத்து நான் இவ்வளோ தூரம் கொண்டு வந்துட்டேன். ஏதோ இன்னும் கொஞ்சம் இருக்கு மானிட்டேஷன் அப்ளை பண்ணி இந்த சேலரியும் நான் வாங்கிட்டேன்னு வச்சுக்கோங்களேன். எனக்கு இதுலேருந்து ஏதோ ஒரு ஹெல்ப் ஏதோ ஒரு பசங்களுக்கு எல்லாமே வந்து இன்னொரு விஷயம் என்னன்னா, அந்தந்த அந்தந்த நேரத்தில எல்லாமே நம்மளுக்கு அந்தந்த விஷயங்கள் நடந்துச்சுன்னா கரெக்ட்டா இருக்கும். நம்ம வந்து எல்லாமே சின்ன பிள்ளையில நெறைய விஷயங்கள் ஆசைப்படுவோம். அது எதுவுமே வந்து அப்ப நம்ம வந்து நடக்காது. இப்ப நான்லாம் சின்ன வயசுல அவ்வளோ ஆசைப்பட்டேன். எதுவுமே எங்க ஃபேமிலியால செய்ய முடியல. கஷ்டம் தான். ஆனா, இப்போ அந்த ஆசைப்பட்டதெல்லாம் இப்போ வந்து நம்மளால கண்டிப்பா வந்து செய்ய முடியாது. ஆனா, நம்ம பசங்கள வந்து அப்படி வளர்க்கக்கூடாது. என் பசங்களுக்கு வந்து எல்லாமே செய்யணும். எது கேட்டாலும் வாங்கி குடுக்கணும், செய்யணும் அப்படிலாம் வந்து எனக்கு ஆசை. அதனால வந்து கிடைக்கிற வேலைகள், தோட்ட வேலைகள், வீட்டு வேலைகள் என்ன வேலை கிடைக்குதோ, நம்மளால செய்ய முடியும் அப்படின்னு தெரிஞ்சுச்சுன்னா, அந்த வேலைக்கெல்லாம் நான் போயிட்டு, ஏதோ முடிஞ்சது என் பசங்க ஏதோ ஒரு ஆசைப்பட்ட ஒரு சின்ன விஷயங்கள் என்னால முடிஞ்சத வந்து நான் செய்வேன் அவ்வளோதான். பெரிய பிள்ளையாகி அவங்க சின்ன வயசுல ஆசைப்பட்டது என்னத்த செய்ய போறாங்க? ஓகே பாய் மோனி, அம்மு. ஓகே, ஓகே. பாரு, பாரு. ஒர்க்க பாரு. லைக் போட்டு போ. லைக் போடலன்னா லைக் போட்டு போங்க. அதே மாரி நம்மகிட்ட அந்த ஹெல்ப்ன்னு கேட்டு சில பேர் வந்து ஒரு 50, 100 அந்த மாரி ஹெல்ப் கேட்பாங்க. ஏதோ ஒரு விஷயம் நம்ம ரோட்ல போகும்பொழுதோ, எங்கேயும் போயிட்டு வரும்பொழுதோ, அவங்களுக்கு தேவை அந்த ரூ. 50, ரூ. 100 அப்படி வந்து ரொம்ப கஷ்டப்பட்டவங்க உண்மையாக்குமே சில பேர் ஹெல்ப் கேட்பாங்கல்ல. ஒரு ரூ. 50 குடுங்க, ஒரு ரூ. 100 குடுங்க. வந்து இந்த மாரி இருக்கு. ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு. எனக்கு சாப்பாடு குடுங்க. வந்து எனக்கு சாப்பாடு வாங்கி குடுங்க. அப்பலாம் வந்து கேட்குற பட்சத்தில கண்டிப்பா உங்களால முடிஞ்சுச்சுன்னா, கண்டிப்பா அந்த மாரிலாம் செய்யுங்க. ஏன்னா, அது வந்து நம்மளால முடியும். ஒரு வேள சாப்பாடு வந்து குடுக்காம யாருமே இந்த காலத்துல வந்து இருக்க முடியாது. என்ன ரூ. 100 வருமா, ஒரு ரூ. 50 வருமா ஒரு சாப்பாடு வாங்கி குடுக்கறதுக்கு. அது வந்து உண்மையா கஷ்டப்படுறவங்களா இருந்தா, சில பேர் வந்து ரோட்ல குடிச்சிட்டுலாம் சில பேர் வந்து கேட்பாங்க. அந்த மாரி உள்ள ஆளுங்களுக்கெல்லாம் நான் சொல்லல. ரொம்ப குழந்தைங்கலாம் வச்சுக்கிட்டு எனக்கு ஒரு சாப்பாடு வாங்கி குடுங்க அப்படின்னு சொல்லி வந்து கேட்பாங்க. அவங்களுக்கெல்லாம் கண்டிப்பா நம்மளால செய்ய முடியும். ஏன்னா, நம்ம கையில ஒரு ரூ. 50 இல்லாம நம்ம வெளியில எங்கேயும் போறது கிடையாது. ஒரு ரூ. 100 இல்லாம எங்கேயும் வெளில மாட்டோம். அந்த பட்சத்தில கண்டிப்பா உங்களால முடிஞ்சுச்சுன்னா, அத அந்த மாரி வந்து வாங்கி குடுங்க. அதில வந்து நம்ம குறைஞ்சு போறதில்ல. ஒரு ரூ. 50 சாப்பாடு வாங்கி குடுக்கறனால நம்ம குறைஞ்சு போறது கிடையாது. அதேமாரி யாரோ நம்ம ஏதோ ஒரு ஹெல்ப் நம்மளால செய்ய முடியும். இந்த இடத்துல நம்மள்ட்ட ஒரு ரூ. 500 கையில காசு இருக்கு. அவங்க அந்த ஹெல்ப்ப வந்து உண்மையா கேட்குறாங்க. ஆஹா! நம்மளால அந்த செய்ய முடியுமே அப்படிங்கிற பட்சத்தில கண்டிப்பா வந்து செய்யுங்க. அத வந்து நம்ம வச்சுக்கிட்டே வேணுக்குன்னு வந்து இல்ல என்ட்டலாம் இல்ல அப்படிலாம் வந்து கண்டிப்பா செய்யாதீங்க. நம்மளால செய்ய முடிஞ்ச உதவிய கண்டிப்பா வந்து நம்ம வந்து செய்யணும். அந்த மாரிலாம் வந்து நான் செஞ்சிருக்கேன். என்னால முடிஞ்சுச்சுன்னா, கண்டிப்பா வந்து ஒரு வேள சாப்பாடு குழந்தைய வச்சுட்டு எவ்வளோ பேரோ கேட்டுருப்பாங்க. சரி நான் வாங்கி தரேன். சில பேர் வந்து காசு கேட்பாங்க. எதுக்காக காசுன்னு சொல்லி நான் கேட்பேன். இந்த மாரி சாப்பாடு வாங்கி சாப்பிட அப்படின்னு வந்து சொல்லுவேன். சில பேர் ஏமாத்துறவங்களும் இருக்காங்க இல்லையா? அப்ப வந்து நான் சொல்லுவேன், "உங்களுக்கு சாப்பாடு தானே வேணும், நானே வாங்கி தரேன். காசு நான் கையில தரமாட்டேன்." அப்படின்னு சொல்லி கூட சாப்பாடுலாம் வாங்கி வந்து நான் கொண்டு போய் குடுத்துருக்கேன். அதில வந்து ஏன்னா நம்ம சாப்பாடு வாங்கி குடுத்த ஒரு திருப்தி இருக்கும். அத வந்து அவங்க வந்து தூக்கி போட போறதும் கிடையாது. சாப்பாடு வாங்கி குடுத்தா கண்டிப்பா அத சாப்பிட தான் செய்வாங்க. சில பேர் வந்து சும்மா பணத்துக்காக குடுங்க, ரூ. 100 குடுங்க, ரூ. 50 குடுங்கன்னு கேட்பாங்க. அத வந்து நம்ம ஏமாந்துட்டு தான் வருவோம். அந்த மாரியும் இருக்கு. அதனால உண்மையான பட்சத்தில உங்களுக்கு செய்ய முடிஞ்சுன்னா, கண்டிப்பா வந்து இந்த ஹெல்ப்ப வந்து செய்யுங்க.